சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி தேர்தலில் போட்டியிட தடையா? வெளியான தகவலால் பரபரப்பு. 2026 சட்டசபை தேர்தல் மே மாதம் நடைபெற உள்ளது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடாது. தற்பொழுது தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக பேசப்படக்கூடிய காரணத்தினால் மக்களிடம் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இப்பொழுது உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால் 2026 சட்டசபை தேர்தலின் பொழுது உதயநிதியின் மீது வழக்கு பதிவு, அதாவது டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட விசாரணை இன்னும் ஒரு சில வாரங்களில் மீண்டும் நடைபெறும். அதில் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு செந்தில் பாலாஜி டாஸ்மாக் முறைகேட்டில் வழக்கில் சிக்கியுள்ள சில நபர்கள் மூலமாக உதயநிதியின் நண்பர்களையும் விசாரணைக்காக அழைத்து செல்லலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் சொத்துக்கள் மட்டுமல்ல, உதயநிதி அவர்களையும் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது அவர் துணை முதல்வராக பதவியில் இருக்கும் பொழுதே புழல் சிறையில் அடைக்கப்படலாம் என்றும், அப்படி அடைக்கப்படும் பட்சத்தில் அவர் சிறையில் இருந்தால் எப்படி செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல் உதயநிதியும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜாமீனில் வெளிவரலாமா? ஜாமீனில் வெளிவந்தும் அவர் தேர்தலை சந்திக்கலாமே என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். தமிழக மக்கள் என்னதான் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டுக்களை செலுத்தினாலும் எதிர்க்கட்சியினர்கள் அதை வைத்து மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தையும் முன்வைப்பார்கள். 2026 சட்டசபை தேர்தல் மும்முனை போட்டி என்ற காரணத்தினால் விஜய் அவர்களும் இதை வைத்தே அரசியல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 2வது முறை இதுவரை வரலாற்று வெற்றியை திமுக பதித்தது கிடையாது. கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் நிகழ்த்தி காட்டிவிடுவோம் என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உதயநிதியாலும் செந்தில் பாலாஜியாலும் திமுக இந்த முறை ஆட்சியை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்கள் மீண்டும் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்ற அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக, துணை வேட்பாளராக சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட முடியாது என்ற உதயநிதிக்கு விதிக்கப்படும் சட்டம் சரியா என்பதை கூறுங்கள்.